கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் நம்ம ஒவ்வொருவரோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனாலையும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவே இந்த அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா என்ற நேசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆமென். அப்பா, இந்த நாளில் தேவன் தாமே எங்களோடு பேசுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியான இந்த நேரத்தை முழுவதும் ஆளுகிச்சேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரங்களால் ஆராய்ந்து நிதானிக்கிறதானால் அவைகளை அறியவும் மாட்டான். அமேன். அல்லேலூயா. நாட்களிலும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி ஜென்ம ஸ்பாவம், திவ்ய ஸ்பாவம். நமக்குள்ள 2 ஸ்பாவங்கள் இருக்கு. அமேன். அல்லேலூயா. ஆவிக்குரியது, மாம்சத்துக்குரியது. அமேன். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்ம இங்க பார்க்குற 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா ஜென்ம சுபாவத்தை பற்றி பார்க்குறோம். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டேன், சவுல். ஆமீன். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்கள். ஆமீன். அல்லேலூயா. சவுல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அல்லேலூயா. ஆமீன். அவனை ஸ்தேவான், அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன், நற்சாட்சி பெற்றவன். அமீன். பந்தி விசாரணைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அமீன். அவன் அநேக அற்புத அடையாளங்கள் விசுவாசத்தினால செய்கிறான்னு சொல்லி அவன் மேல மூர்க்கம் கொண்டு ஒரு கூட்டத்தார் அவனை கல்லெறிந்து கொலை செய்யும்படி அதான் ஜென்ம பாவம் அவர்களுக்குள்ள பல்லை கடித்தார்களாம். அவன் முகமோ தேவதூதனை போல இருந்துச்சான். ஆனா அவன் மேல குற்றம் சுமத்தின, அவனோடு வாக்குவாதம் பண்ணின ஜனங்களை பார்த்தா பல்ல கடிக்கிறாங்க. கல்லாலே அவனை அடிக்கணும்னு நினைச்சு அவனை கொண்டு கல்லால் அடிக்கும்போது ஸ்தேவான் என்ன செஞ்சார் தெரியுங்களா? முழங்கால் படியிட்டு, பிதாவே அவங்க என்ன இந்த குற்றங்களை இவங்க மேல என்ன சுமத்தாதிருன்னு சொல்லி, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படிதான் சொன்னாராமே. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இவர் தான் அந்த மாதிரி சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனை கொலை செய்யும்படி தான் இந்த சவுல் சம்மதிச்சிருந்தானா. ஆமேன். அவனை கொலை செய்யும்படி சவுலும் சம்மதித்திருந்தான். இன்னைக்கு நம்ம ஸ்தேவானை குறித்து பார்க்க போல சவுலை குறித்து பார்க்க போகிறோம். ஸ்தேவானுக்குள்ளே இருந்தது பரிசுத்தனுடைய அபிஷேகம், திவ்ய சுபாவம். ஆனால் இந்த சவுலுக்குள்ளே இருந்தது, இப்போ முதல்ல சவுலாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஜென்ம சுபாவம், அவன் பவுலா மாறினப்போ அவனுக்குள்ளே இருந்தது திவ்ய சுபாவம். அதனால் அவனை உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அப்போஸ்தலரில் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான்? சவுல் வீடுகள் தோறும் என்ன செய்கிறானா நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் அவன் என்ன செய்கிறான்? இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர்கிட்ட போய் லெட்டர் வாங்கி எடுத்துட்டு போகிறான். போகும்பொழுது தான் அங்கே ட்விஸ்ட்டு அவனுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு தரிசனமாகி அந்த ஒளி அவன் மேலே பட்டதுமே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வேத பகுதி. அதனால் இப்போ அவன்
ஜென்ம சுபாவத்தில் இருந்தப்போ அவனுடைய சுபாவம் எப்படி இருந்துச்சுன்னா, துன்பப்படுத்தணும், பாழாக்கணும், கொலை செய்யணும், இப்படி. ஆனால் அவன் திவ்ய சுபாவத்துக்குள்ளே வரான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சவுல் பவுலா மாறியாச்சு, கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பியாச்சு. ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், இவன் என் நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறான்னு சொல்லி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, அவர்களை அநேக அடி அடித்து, அவர்களை பிடித்து, அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. அங்கே சவுல் எப்படி இருந்தான்? ஜென்ம சுபாவத்தில் எப்படி இருந்தான்? எத்தனை அடிகள், எத்தனை பயமுறுத்துதல், எத்தனை சீறி பாஞ்சான். இப்போ இவன் வாங்குறான். ஆமேன். அதான் சுபாவம். அதனுடைய சுபாவம் மாறுபடுது. இவனுடைய சுபாவம் கர்த்தருக்குள்ளே அவன் பிழைத்திருக்கிறான். இப்போ கர்த்தருக்குள்ளே அசைகிறான். கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் தரித்திருக்கிறதுனால அவனுக்குள்ள திவ்ய சுபாவத்துக்கு பங்காளி. அதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் என்னென்னா திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம பார்க்கலாம், அது மனுஷனுக்குரியவைகளை மனுஷனுக்கேற்றவைகள் வசனமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்துக்குள்ள மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கால கண்டுபிடிக்க முடியும், தேவனுக்குரியதை தேவ ஆவியை பெற்றவனால தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. இங்கே தான் நம்ம பார்க்குறோம், ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதான் அந்த 2 பேதுருல எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகணும்னா இந்த மாம்ச இச்சைகளை விட்டு ஒழியணும் நம்ம. அல்லேலூயா. இப்போ இந்த பவுல் என்ன செஞ்சிட்டாருன்னா, திவ்ய சுபாவம் இவருக்குள்ளே வந்துருச்சு. அநேக அடி வாங்கினார், ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சாங்க, தொழுமரத்தில் மாட்டினாங்க. ஆனாலும் அவர் கர்த்தரை அவர் என்ன செஞ்சது, எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி அந்த நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் துதித்து பாடுறாங்க தேவனை. அல்லேலூயா. துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை இதெல்லாம் நமக்கு பரீட்சை, கதவுகள் அந்த அஸ்திபாரங்களை என்ன செய்யுது, நடுங்குது. கதவுகள்லாம் திறந்தது. எல்லாரும் அப்போ வந்தாச்சு. இப்போ யாரையும் பூட்டி வைக்க முடியலை. இப்போது அந்த நித்திரை தெளிஞ்சு சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், கதவெல்லாம் திறந்திருக்கேன்னு சொல்லி போச்சுப்போ நம்மளை என்ன செஞ்சுருவாங்களே, கைதிகள்லாம் ஓடிட்டாங்க, நம்மளை கொலை செஞ்சுருவாங்கன்னு சொல்லி தான் கொலை செய்து கொள்ள போகும்பொழுது பவுல் சொல்கிறான், இதான் இங்கே முக்கியம், நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாத, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு பவுல், சத்தம் விட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் போகலை. அதான் திவ்ய சுபாவம். அங்கே கொலை செய்ய சம்மதித்தவன் இங்கே என்ன செய்கிறான், கொலை செய்ய வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் போகலை. அல்லேலூயா. இதான் திவ்ய சுபாவம். இன்றைக்கும் இந்த நாட்கள் ஆவியானவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது தான். இந்த நாட்களையும் கூட நான் பாஸ்டர் ஜோஷுவா அண்ணன் சொல்லி ரபூனி வித் அஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோன்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தினமும் 5:30 to 7 மணி வரைக்கும் மார்னிங் டிவோஷன் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அப்படியே ஐ ஓப்பனிங் மெசேஜஸ், அது எல்லாமே அநேக தேவதாசர்கள் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனாலும் இது அதிகாலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டான டீச்சிங். மிகுந்த பிரயோஜனம், எனக்கு அநேக முறை உயிர்ப்பிக்குது. இது என்னை நாளுக்கு நாள் உந்தி தள்ளுது, இன்னும் கர்த்தருக்கா பக்கத்தில் போக. அதனால் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தயவா ஃபஸ்ட் ஜோஷுவா அண்ணாவோட சேனல் நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மெசேஜ்க்காக சொன்ன அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப ஐ ஓப்பனிங். அதான் சுபாவங்கள் மாறுறதுக்கு கர்த்தர் நம்மளை எப்படியும் பயன்படுத்துவார். அதை கேட்டு 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 ஒரு விசாலமான இருதயம் வந்துடும் நமக்குள்ள. இந்த வசனம் உள்ளே போக போக நமக்குள்ளே இருக்கிற கடினம் மாறி விசாலம் வந்துடும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் மாறி திவ்ய சுபாவம் வந்துடும். ஆவியின் கனி நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம அது செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் தயவாய் அந்த அண்ணனோட மெசேஜை நீங்கள் கேளுங்க. இன்னும் அநேக தேவதாசர்களும் இருக்கிறாங்க. மெசேஜ் பிரயோஜனமானவைகளை கேளுங்க. நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கேளுங்க. நேரத்தை எதில் நம்ம செலவிடணும்னா பைபிள் படிக்கிறதில்ல. இந்த நாட்களையும் பைபிள் வாரியர்ஸ், ப்ரேயர் வாரியர்ஸ், எத்தனையோ வாரியர்ஸ் யூடியூப் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்குல்ல.
குழந்தைகளுக்கு பைபிள் வாரியர்ஸ் பிள்ளைகளுக்கு இந்த சாப்டர் படிங்கன்னு சொல்லி அவங்களையும் படிக்க வச்சு எப்படியோ கர்த்தர்கிட்ட நம்ம போவோம். எப்படியோ கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை தானே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம நினைவு, நம்ம பேச்சு, சொல்ஸ் எல்லாமே அவருக்கு பிடிச்சதாக இருக்கணும். இந்த மூச்சில் சுவாசத்தை கொடுத்தது அவர் தானே எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கினவர். அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம வாழ்க்கையில். தேவனுக்குரியது தேவனுக்கு நம்ம செலுத்தணும். ராயனுக்குரியது ராயனுக்காக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாமா? ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட ஜென்ம சுபாவங்கள் மாறி திவ்ய சுபாவ பங்குள்ளவர்களாம் ஆகும் பொருட்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பிரயாசப்படணும். ஜெபிக்கலாம். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உம் புகழாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உம் புகழாகணும். விண்ணிலும் மண்ணிலும் என் செல்வம் நீரே, இழப்பேனோ உம்மை மறப்பேனோ, உம்மை அல்லாமல் நிம்மதி ஏது, உம்மை அன்றி வேறு வழி ஏது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் இயேசு ராஜாவே உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் இயேசு ராஜாவே உம்மை நேசிப்பேன். ஆமெனப்பா. இது மட்டும் எங்களோடு நீங்கள் பேசினீங்க ராஜா. இந்த தயவுக்காய் நன்றி. எங்களை உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு எங்களை நாளுக்கு நாள் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமடைய உதவிச்சேன். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.